வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, டிஎன்இஜியில் அன்மேரிட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் அன்மேரிட் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் உங்களுக்கான கேன் நம்பர் தெரிஞ்சால் கேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். கேன் நம்பர் இல்லைன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்களுடைய கேன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேனில் இருக்க டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறோம். அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்டை வரிசையாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளேயும் மற்ற ஆவணங்கள் 200 கேபிக்குள்ளேயும் இருக்க மாதிரியே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுடைய ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்கள் ஆதார் கார்டையே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டெக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கான பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலையில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.